செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆக போகிற சோனி பிக்சர்ஸோட ரெசிடென்ட் ஈவில் ரீபூட் மூவியோட ட்ரெய்லரை இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் 1 minute 40 seconds தான். ஸோ இந்த மூவியை டிரெக்ட் பண்ண போகிறது ஜாக் கிரெகர் அப்படின்ற ஒரு டைரக்டர். இவர் ஏற்கனவே வெப்பன்ஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவியை டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டரோட சேர்ந்து ஷெய் ஹேட்டன் அப்படின்றவங்க இந்த மூவிக்கு கோ ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு ரெசிடென்ட் ஈவில் மூவிஸ் கூடயுமே இந்த மூவி கனெக்ட் ஆக போகிறது கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் நியூ ஒரிஜினல் ஸ்டோரியாக இருக்க போகுதுன்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி 2002 ஆரம்பிச்சு 2016 வரைக்கும் பால் டபிள்யூ ஆண்டர்சன் டைரக்ட் பண்ண அந்த 6 மூவிஸ் ரெசிடென்ட் ஈவில், ரெட்ரிபியூஷன், எக்ஸ்டிங்ஷன், ஆஃப்டர் லைஃப், அப்போகாலிப்ஸ், தி ஃபைனல் சாப்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த மூவிஸ் கூடயோ இல்லை 2021 வந்த ஜொஹானஸ் ராபர்ட்ஸ் டைரக்ட் பண்ண ரெசிடென்ட் ஈவில் வெல்கம் டு த ரக்கூன் சிட்டி அப்படின்ற அந்த ரீபூட் மூவி கூடயோ இந்த ப்ராஜெக்ட் கனெக்ட் ஆக போகிறது கிடையாது. இது ஒரு செகண்ட் டைம் ரீபூட் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ இந்த 1 minute 40 seconds நம்ம இந்த ட்ரெய்லரில் என்ன பார்க்க முடிஞ்சு அப்படின்னா, இந்த ட்ரெய்லரோட ப்ரிமைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ரக்கூன் சிட்டிக்கு ஒரு மெடிக்கல் கொரியர் பேக்கேஜை ஒரு பார்சலை டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு டெலிவரி பாய் அங்கே போகிறான். அவன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரக்கூன் சிட்டியில் அந்த வைரஸ் அவுட் பிரேக்கான சமயத்தில் போய் மாட்டிக்கிறான். அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறான் இல்லை சாகரானா அப்படின்றது. இந்த ட்ரெய்லர் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு வீட்டை நோக்கி போகிறான். அங்கே போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கதவை தட்டுறான். எனக்கு ரோட் சைடில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் தப்பாக நினைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து நான் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு திரும்பவும் கதவை ஸ்லோவாக திறந்து உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் 2 தடவை ஃபோனை டயல் பண்ணுறான். ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசுகிறான் அப்படின்னா, ஸோ ஐ ஆம் ரியலி சாரி தட் வி காட் டிஸ்கனெக்டட் ஏர்லியர் பட் சம்திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். நான் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ண முடியல, ஏற்கனவே ஃபோனை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த கேரக்டரோட பேர் பிரையன் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷன் ரொம்பவே மெஸ்ட் அப் சுச்சுவேஷனாக இருக்குது, டூ மெஸ்ஸியாக இருக்குது, இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்றது தெரியலன்றதையும் இன்டெரக்டாக அவன் ரிவீல் பண்ணுறான் பேசிகிட்டு இருக்கும்போதே. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நம்ம 2 பேரும் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம கூட போகலான்றதையும் சொல்கிறான். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லிக்க விரும்புகிறேன், அது என்ன அப்படின்னா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த டைலாக்ஸ் தான் இந்த 1 minute 40 seconds ட்ரெய்லர் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது கிட்டப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க ரொம்ப கோரமாக அப்படின்றதையும். ஸோ ஒரு சீனில் பில்டிங் மேலே இருந்து அந்த ஜாம்பிஃபைட் பர்சன்ஸ்லாம் தொப்புன்னு விழுறாங்க. அதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு அந்த கொரியர் பேக்கேஜ் போய் பார்த்தீங்க அப்படின்னா தப்பிக்க நினைக்கிறோம். இந்த மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்த்த ஒரு சில ஃபேன் சொல்கிறாங்க இது பார்க்கறதுக்கு 28 days later அப்படின்ற அந்த மூவி ஃப்ரான்ச்சைஸில் வந்த ஃபர்ஸ்ட் மூவியோட ஸ்பின் ஆஃபாக இருக்கும், இல்லை ஒரு காப்பி கேட்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட்ஸை பக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெசிடென்ட் ஈவில் மூவியே கிடையாது, ஸோ கேம்ஸை பேஸ் பண்ணி இந்த மூவி எடுக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து கமெண்ட்ஸை பக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்தால் தெரியும் இந்த மூவி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெய்லரை பார்க்காத